நீங்கள் சொன்ன 2 செய்திகளிலும் பின்னால் இருக்கிற இன்னொன்றையும் எனக்கு சேர்த்து சொல்லுங்கள். விஜய் கட்சியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த கொள்கையை சொல்லி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? அதை கொஞ்சம் சொன்னால் நல்லது. எந்த கொள்கையை இதுவரையில் விஜய் முன்வைத்திருக்கிறார்? மொழிப்போர் வீரர்கள் வீரவணக்க நாள் என்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நினைவு நாளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது வெறும் வரலாறு சொல்லுகிற நாள் மட்டுமில்லை, மறுபடியும் அந்த உணர்வை அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் இந்த கூட்டங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் தொடர்ந்து போராட வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருப்பதைப் போல ஆரிய திராவிட போர் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வரப்போகிற தேர்தல் என்கிறார். எனவே நம் இனத்தை காக்க, மொழியை காக்க, நம் சுயமரியாதையை காக்க, சமத்துவத்தை நிலைபெற வைக்க மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதையும் இந்த கூட்டத்தில் என்னை போன்றவர்கள் கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த மொழி உணர்வு கூட்டங்கள் நடக்கும். ஒவ்வொரு தலைமுறையும் இந்த மொழி உணர்வை பெறும். நீங்கள் சொன்ன 2 செய்திகளிலும் பின்னால் இருக்கிற இன்னொன்றையும் எனக்கு சேர்த்து சொல்லுங்கள். விஜய் கட்சியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த கொள்கையை சொல்லி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? அதை கொஞ்சம் சொன்னால் நல்லது. எந்த கொள்கையை இதுவரையில் விஜய் முன்வைத்திருக்கிறார்? அதே போல அதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெறுகிறது என்று நீங்கள் சொல்லுவது அடிப்படையில் உண்மைதானா என்று எண்ணி பாருங்கள். எடப்பாடியும் டிடிவி தினகரனும் நேற்று வரைக்கும் என்ன பேசிக் கொண்டார்கள்? இவரோடு சேர்வதை விட தூக்கில தொங்கிடலாம் என்று சொன்னவர் இன்றைக்கு மேடையில் சேர்ந்திருப்பதை பார்க்கிற போது மக்களின் சிரிப்புக்குத்தான் அது உள்ளாகிறது. எப்போதும் இது வெறும் கணக்கல்ல. 4, 3, 7 தான் என்று முடிவெடுக்க முடியாது. சில நேரங்களில் 4ஐயும் 3ஐயும் கூட்டும் போது அது 3ஆக வந்தாலும் வந்துவிடும். எனவே வெறும் எண்ணிக்கை அல்ல, அவர்களின் கூட்டணி வலுவிழந்து போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த மேடை நமக்கு காட்டுகிறது. நல்லதுதான். விஜய்க்கு திமுக தான் எதிரி, எடப்பாடிக்கு திமுக தான் எதிரி, அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் திமுக தான் எதிரி, சில சில்லறை கட்சிகளுக்கும் திமுக தான் எதிரி. எதிரிகள் எல்லோரும் திமுகவை எதிரி என்கிறார்கள். பலரும் சேர்ந்து வருகிறார்கள். சிங்கம் தனித்து நிற்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.